அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் இப்போது உரையாற்றுகிறேன். ஆகையால் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது சனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி வைத்து கொள்ளலாம், யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களித்து கொள்ளலாம் என்ற சிஸ்டம் இருப்பதினால் கட்சி வைப்பதென்றால் பணக்காரர்களால் தான் ஆகும், ஏழைகளால் வாக்களிக்க மட்டும்தான் ஆகும். ஆனாலும் ஜனநாயக நாட்டில் கட்சி வைக்க வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் கட்சி வைத்து கொள்ளலாம், யார் வேண்டுமானாலும் ஆட்சியையும் பிடித்து கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் உரிமை இருந்த போதிலும் இந்த தேர்தல் விதிமுறைகள் பணம் படைத்தவர்களால் மட்டும் கட்சி வைத்து ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், கூட்டத்தை கூட்ட வேண்டும், அதை சாதாரணப்பட்ட ஒரு ஏழைகளால் அதை கூட்டத்தை கூட்டி கட்சி வைக்க முடியாது. தேர்தல் கமிஷனில் பதவி செய்ய வேண்டுமென்றாலும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தேவைப்படுகிறது. தேர்தலில் போட்டியிட வேண்டுமென்றாலும் கோடிக்கணக்கில் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. மொத்தத்தில் மக்களை கூட்டி பொதுக்கூட்டம், மாநாடு, இப்படி கூட்டங்கள் நடத்துவதற்கு வேண்டும் என்றாலும் கூட்டங்களை கூட்டுவதற்கு பணம் நிறைய லட்சக்கணக்கில் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அநேக கோடிகளை செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆக மொத்தம் நமது நாட்டில் ஜனநாயக முறைப்படி யாரும் சேவை செய்வதற்காக, நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் சேவை செய்வதற்காக வரவில்லை. முதலு போட்டு முதல் எடுக்கும் ஒரு வியாபாரிகளைப் போலவும், தொழில் நிறுவனங்களைப் போலவும், அல்லது ஒரு தொண்டு நிறுவனங்களைப் போலவும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. தொண்டு நிறுவனமே இல்லை, இவர்களெல்லாம் வியாபாரிகளைப் போலதான், தொழில் நிறுவனங்களைப் போலதான் முதலை போட்டு முதலெடுக்கும் கூட்டங்களாக இருக்கிறார்கள். ஆக மொத்தம் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் நமது நாட்டில் கட்சி என்னும் கூட்டங்கள் இருக்கின்றபடியால் அந்த கட்சி என்னும் கூட்டங்கள் அனைத்தும் போட்டி போட்டுக்கொண்டு எந்த வழியில் நாம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியும், பணம் சம்பாதிக்க முடியும், நம் கூட்டம் பிழைக்க முடியும், நம் கூட்டம் பதவி பெற முடியும் என்ற ஒரு லட்சியம் கொண்டே விடாமுயற்சியாக கடுமையாக பாடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த கட்சி கூட்டங்கள் எல்லாம் செலவு செய்து முதல் போட்டு முதல் எடுக்கும் வாய்ப்பு இருப்பதினால் மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கி இவர்கள் நாட்டு மக்களுக்கு என்ன ஒரு சேவையை செய்ய முடியும்? பொதுநலமாக செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. சுயநலமாக முதல் போட்டு இப்போ இந்த தேர்தலில் செலவு செய்த முதலையும் எடுக்க வேண்டும், அடுத்த தேர்தலில் போட்டியிட வேண்டும், அதற்கும் சம்பாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு அவர்கள் பரம்பரையாக பதவி பெற வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், மெத்தமாடி சம்பாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் கொண்டு பணக்காரர்களே இந்த கட்சி வைப்பதற்கும் ஆட்சியை பிடிப்பதற்கும் வாய்ப்பாகவே இருக்கிறது. ஆகையால் இந்த கொள்ளை கூட்டங்கள், ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்றால், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அரசு அதிகாரிகள் அனைவரையும் அடிமையாக்கிக் கொள்கிறார்கள். அரசு இயந்திரமே தங்களுக்கு சாதகமாக செயல்படும்படி வைத்துக்கொண்டு எதிரிகளை பழிவாங்குவதற்கு வாய்ப்பாக பயன்படுத்தி வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், கட்சி என்பது சாதாரணப்பட்டதல்ல. கிளை கிராமப்புறத்தில் இருந்து மாநகரம் வரை, மாவட்டம், ஒன்றியம், அனைத்து இடங்களிலும் கிளைகள் இருக்கிறது. ஆங்காங்கே பொறுப்பு வகிக்கப்படுகிறது கட்சியில். அவர்கள் எல்லாம் அங்கு உள்ள அதிகாரிகளை எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கொண்டு நமது நாட்டில் கட்சிகள் நிறைய இருக்கின்ற போதும் ஜெயித்த கட்சிகள், தோற்ற கட்சிகள் அல்லது வாக்களிக்காதவர்கள், போட்டியிட்டவர்கள் என்று போட்டி போட்டுக்கொண்டு எதிர்க்கட்சிகளையும் வாக்களிக்காத கூட்டங்களையும் பழி வாங்குவதோடு அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் எந்த ஒரு சலுகையும் அனுபவிக்க வாய்ப்பு இல்லை. ஆகையால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆதிக்கவாதங்களை கைக்கொண்டு அவர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள். மக்களையும் அரசையும் அடிமைப்படுத்தி அவர்கள் கொள்ளையடிப்பதே தான் குறிக்கோளாக இருக்கிறது ஒழிய நாட்டுக்கு பொதுநல சேவை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையால் இந்த கூட்டங்களின்றி சுயாட்சிகளாக செயல்பட்டால்
எம்எல்ஏ எம்பி அல்லது கவுன்சிலர் பிரசிடண்ட்டு வார்டு மாவட்ட கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி இவர்களெல்லாம் சுயாட்சிகளாக செயல்பட்டால் அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பில்லை, தவறு செய்வதற்கும் வாய்ப்பில்லை, தவறு செய்துவிட்டு தப்பிப்பதற்கும் வாய்ப்பில்லை. இந்த கட்சி கூட்டங்களாக இருப்பதினால்தானே அவர்கள் கொள்ளையடித்தாலும் கொலை செய்தாலும் லஞ்ச ஊழல் செய்தாலும் அவர்கள் ஆட்களை காப்பாற்றுவதற்காக நீதித்துறையும் மிரட்டுகிறார்கள், போலீஸையும் கைக்குள்ள வைத்துக்கிட்டு அவர்கள் இஷ்டப்படி வழி நடத்துகிறார்கள். எதிரிகளை பழி வாங்க வேண்டும், எதிரிகள் மீது அவதூறு செலுத்த வேண்டும் என்றாலும் அவர்கள் இஷ்டப்படி பொய்ய பித்தலாட்டத்தை பிடிச்சு அந்த பேப்பர் நிருபர்களை கூட அல்லது டிவி ஊடகங்களை கூட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அல்லது கைக்குள்ளே போடலைனாலும் பயந்துக்கிட்டு அவங்க அவங்களுக்கு தோதாதான் அவர்கள் செயல்படுகிறார்கள். மீறினால் அவர்கள் உயிர் பயம். ஆகையால் நாடே அடிமையாக இருக்கிறது. அதோடு இல்லை, மரண பயத்தில் மரண பீதியில் தான் இருக்கிறது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது ஒரு தனித்தனி கூட்டம் என்பதனால் அவர்கள் சுயநலமாக செயல்படுவதை விட பொதுநலமாக செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு கட்சி நல்ல கட்சி என்று சொன்னாலும் அதை நம்புவதற்கு வாய்ப்பில்லை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி ஊழல் செய்யும், போட்ட முதலை எடுக்கும், மறுபடியும் தேர்தலில் நிற்பதற்காக அவர்கள் பணம் சம்பாதிப்பார்கள். அவர்கள் பரம்பரையாக அழியாத சொத்துக்கள் இருக்க வேண்டும், அப்போ தான் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியும். அப்படி என்று அவர்கள் கெட்டவர்களாக தான் ஆக முடியும். எந்த ஒரு கட்சியும் நல்ல கட்சி என்று இன்று ஆட்சியை பிடிக்காத போது சொல்லலாம் ஒழிய ஆட்சியை பிடித்த பின்பு அவர்கள் கெட்டவர்களாக தான் செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் அந்த கூட்டங்கள் கட்டுக்கடங்காத கூட்டங்கள். அந்த கூட்டங்கள் ஊழல் செய்தால் அவர்கள் மூடி மறைக்கத்தான் செய்வார்கள். செலவு செய்துவிட்டு அவன் சம்பாதிக்க வழி இல்லைன்றால் வேறு கட்சிக்கு ஓடிப்படுறான். அவன் எப்படி இந்த கட்சியில் இருப்பான்? இந்த கட்சியில் வாய்ப்பு கிடைக்கலன்னா அந்த கட்சியில் வாய்ப்பு கிடைக்கலன்னா இன்னொரு கட்சின்னு இப்படியே தாவிக்கிட்டு இருக்கான். எந்த கட்சி அதிகமாக ஊழலுக்கு ஆதரவு தருகிறதோ அந்த கட்சியிலே அனைத்து பேரும் ஊழல்வாதிகளாக ஒன்றிணைய வாய்ப்பாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் குற்றவாளிகளே அரசாள்வதற்கும் அரசாள்பவர்களை குற்றம் செய்வதற்கும் சட்டம் போடுபவர்களை குற்றம் செய்வதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது. ஆகையால் இந்த சிஸ்டத்திற்கு அரசியல் சிஸ்டத்திற்கு கட்சியின் சிஸ்டத்திற்கு மாற்றாக தான் சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் கொள்கை வகுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு பாருங்கள், இந்த கட்சியெல்லாம் தனித்தனி கூட்டங்களை கொண்டு செயல்படுத்தினால் இது என் கூட்டம், இது என் கட்சி, இது என் ஜாதி என்று, இது என் ஆள் என்று அவர்கள் சுயநலமாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிரி யாருக்கு, சொந்த கட்சிக்காரன் யார், சொந்த சாதிக்காரன் யார் என்று அடையாளம் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் கரைவேட்டி கட்டி கொண்டும் கட்சி வழி நடத்தி கொண்டும் வருகிறார்கள். ஆகையால் இவர்கள் கூட்டங்களுக்கு மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். ஆகைய பிறர் கூட்டங்களை எல்லாம் அவர்கள் அனுசரித்து போகிறதுக்கு வழி இல்லை. ஆகையால் கொள்ளையடிப்பதே தான் குறிக்கோளாக இருக்கும். ஆட்சியை பிடிப்பதும் பதவி வகிப்பதும் பணம் சம்பாதிப்பதும் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும். ஆகையால் இந்த கூட்டங்களை தட்டி கேட்பதற்கு தனி ஒரு மனிதனால் ஆவதில்லை. ஆக மொத்தம் சுயாட்சியாக இருந்தால் அவர்களை தட்டி கேட்பதற்கு, தப்பு செய்தாலும் தட்டி கேட்பதற்கு தனி ஒரு மனிதனால் கூட முடியும். ஏன் என்று கேட்டால் அவன் தனி மனிதன். கட்சி என்பதனால் கூட்டமாக இருப்பதனால் தான் ஏதாவது தட்டி கேட்டால் அவன் உயிரை எடுத்துடுறாங்க, அல்லது எந்த ஒரு ரிமார்க்குமோ அவன் தப்பு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதே விதிமுறையை தான் கடைபிடிக்க வாய்ப்பாக இருக்கிறது. ஆகையால் இந்த கட்சிகளை எல்லாம் ஒழிக்காவிட்டால் இந்த நாடு உருப்பட போவதில்லை. இன்னும் ஒரு 50 ஆண்டில் இந்த நாடு இரத்த ஆடு ஓடும். அந்நிய நாட்டினர் இந்த நாட்டை அடிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பாக இவர்கள் செயல்பாடு இருக்கிறது. ஆக மொத்தம் வெள்ளையர் 75 ஆண்டு தான் ஆகியிருக்கிறது வெள்ளையர்களிடமிருந்து நாம் சுதந்திரம் பெற்று. இன்னும் ஒரு மொத்தத்தில் இன்னும் 100 ஆண்டு முடிவதற்குள், இன்னும் 25 ஆண்டுக்கு மேலே 2050 பாருங்கள், இந்த நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலையை அனுபவிக்க வாய்ப்பாக இருக்குது. காவல்துறையெல்லாம் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் அவர்களே படாத பாடுபடும் சூழ்நிலை இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் இந்த கட்சியில் கோடிக்கணக்கான கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் லட்சக்கணக்கான கூட்டங்கள் தான் இந்த காவல்துறையிலும் இருக்கிறது, இராணுவத்திலும் இருக்கிறது. அதை விட மிஞ்சும் அளவுக்கு அவர்களை உண்டு இல்லை என்று பார்க்கும் அளவுக்கு இவர்கள் தொண்டர்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இது ஜாதியும் கட்சியும் வித்தியாசம் இல்லாமல் ஜாதி தான் கட்சி, கட்சி தான் சாதி என்ற
சிஸ்டம் வேறு இருக்கிறது. ஆகையால் கட்சிக்கும் சாதிக்கும் வித்தியாசம் இல்லை. அது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம். கட்சி என்பதெல்லாம் சொந்த கட்சிக்காரன், அவன் சொந்த கட்சி என்றால் அது ஒரு குடும்பம் மாதிரி தான், அவனுடைய சொந்தக்காரன் சாதியா மாதிரி தான். ஆக மொத்தத்தில் அனைவருக்கும் நன்மை நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த கொள்ளை கூட்டங்களையும் கூட்டு கொள்ளையர்களையும் நாட்டை விட்டு ஓட்ட வேண்டுமென்றால் இந்த சிஸ்டங்களை மாற்ற வேண்டும். இந்த சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவு கொடுத்து சுயாட்சிகளாக அரசாண்டால் நாட்டில் நல்ல முன்னேற்றங்களும் அனைத்து மக்களுக்கும் சம நீதி கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் சொல்கிறேன், இந்த புதிய கட்சி எத்தனையோ கட்சிகள் பிறந்து வந்து கொண்டே இருக்கிறது, பாடுபடுகிறது. போராட்டம் அது என்று பொய் பித்தலாட்டம் என்று பேசிக்கொண்டு அவர்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையும் அடிக்கிறார்கள், நிதியும் வசூல் பண்ணுறார்கள், அடித்து பிடுங்குகிறார்கள் செலவுக்கு காசு வேணும்னு. ஆக மொத்தத்தில் அப்படி இருக்கும்போது எந்த கட்சியும் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ சாமானியமாக இல்லை. ஆகையால் நோட்டாவுக்கு வாக்களியுங்கள் அனைத்து மக்களும். என் கட்சி உன் கட்சி, என் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எனக்கு நல்லது, உன் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உனக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த கட்சிக்கு பாடுபடாதீர்கள். வஞ்சகம் செய்கிறீர்கள். நீங்கள் துரோகம் செய்வதற்காகவே கட்சியில் இருக்கிறீர்கள் என்று தான் பொருளாக விளங்குகிறது. ஆக மொத்தத்தில் சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவு கொடுத்து அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களியுங்கள். நாட்டில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம். இந்த கட்சி கூட்டங்களை ஒழித்து விட்டால் நாட்டில் முன்னேற்றம் காண்பதற்கு எளிய முறையில் வாய்ப்பாக இருக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நோட்டாவுக்கு வாக்களியுங்கள், அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களியுங்கள். எனக்காக நான் சொல்லவில்லை, நமது நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சொல்கிறேன். எனக்கு எந்த ஒரு பயனும் பதவியும் பெற முடியாது. இந்த சுயாட்சி லட்சியம் கொண்ட கொள்கையை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அனைவரும் பாருங்கள், இந்த சேனலை பார்த்து பயன்பெறுங்கள், சிந்தித்து பாருங்கள், ஆதரவு தாருங்கள். இந்த தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து இந்த ரொட்டேஷன் ஆகும் இந்த வீடியோ. ஆகையால் அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களிக்கிறதே ஒரே குறிக்கோளாக இருங்க. நாட்டுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். 100க்கு 100. நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.